ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு செழியனின் வணக்கங்கள். இன்றைய செய்திகள் நிஜமும் நிழலும் நிகழ்ச்சியில நம்மோட பேச இணைந்திருக்காரு செய்தியாளர் திரு ஆதியோன் சங்கர் பிரியன் அவர்கள். வணக்கம் சகோ. வணக்கம் செழியன். வழக்கம் போல தலைப்பு செய்திகள்ல இருந்து நம்ம தொடங்கிடலாம். நிச்சயமா மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் அதிமுகவினுடைய மிக முக்கியமான புள்ளிகள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவினுடைய 2 விஜய பாஸ்கர்களும் தாவேக்கவில் விஜயமாக்கி விட்டனர். ரைமிங்கா டைமிங்கா இருக்கு. அவங்க மட்டும் இல்லாம முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் உட்பட தலைமை நிலைய நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட 10,000 பேரோட வந்து தடபுடல் பிரியாணி விருந்தோட வந்து தாவேக்கவில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத தூக்கிட்டு வந்துட்டு விஜயபாஸ்கர் விருந்து வச்சுதான் கேள்விப்பட்டோம். இது என்னையா கூத்தா இருக்கு அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தாவேக்காவுக்கு வந்து ஐயோ 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 அதிமுக ஃபுல்லா அள்ளி அண்டாவில போட்டுட்டு இருக்கிறவே தூய சக்தியா மாத்த போறோமே அப்படின்ற பயம் இருக்கும். என்னவோ எவ்வளவு பெரிய விமர்சனம் பாருங்க. கிளைம் பண்ணிக்கிறாங்க அவங்க, நாங்க வந்து தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுகவினுடைய இப்ப விஜயபாஸ்கர் அவர் மேல எல்லாம் முன்னாடி என்ன கதை இருக்கு, சட்டப்பேரவை என்ன நடந்துச்சு, அவங்க என்ன வழக்குகள் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு மிக முக்கியமான இருக்க கஞ்சா பிரச்சனை, போதை வசதிகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த விஷயங்களுக்குள்ள அடங்குது. எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. இது எல்லாத்தையும் தாண்டி விஜயபாஸ்கருடைய உபசரிப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. விழுந்து விழுந்து எப்பா ஏற்கனவே அதிமுகவில் வந்து டயர் கடியில அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் இருக்கும். ஓகே, படுத்தே விட்டார் இவர் அப்படின்னு அம்மா காலத்துல வந்து இருந்தார் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சரை வரவேற்றார் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சொல்லி அந்த மாதிரி பண்றாங்க. உபசரிப்புல வந்து பார்க்கும்போது இன்னும் விழுந்து விழுந்து சின்ன பிள்ளைகள் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா விஜயபாஸ்கர் வந்து அன்பு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பர்வேஷ், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஷ வந்துட்டு இன்னும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு. அதுக்கு பின்னால இன்னொரு கதை இருக்கு. அவங்க அப்பா ஒரு காலத்துல அரசியல் ரீதியில இருக்கும்போது விஜயபாஸ்கர் அவங்க அப்பாவுக்குமான அவருக்குமான உறவுன்னு ஒண்ணு இருந்துச்சா. ஆனா அவங்க அப்பாவுக்கே வந்து தண்ணி காமிச்சிட்டு இவர் தனி ரூட் எடுத்து அதிமுக பக்கம் இப்படி எல்லாம் போனாரு. விதி எங்க வந்து சேர்த்திருக்கு பத்தியா. இன்னைக்கு அவங்க அப்பா விட்டு விலகினவரை இன்னைக்கு அவங்க பையனுக்கு அடியில வந்து நிக்கிறாரு. அன்பு மாப்பிள்ளை வாருங்கள், இந்தாங்க 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அரசியல வந்து இந்த மாதிரி அதிமுகவில இருந்து அலையலையாக வந்து தாவேக்காவில் இணையக்கூடிய இந்த நிகழ்வு வந்து மிக முக்கியமானது. அதுல காரசாரமான விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசப்பட்டுச்சு. ஆதவர்ஜன் என்ன பேசினார், இவர் என்ன பேசினார், அவர் என்ன பேசினார் அப்படின்னு, செங்கோட்டையன் என்ன பேசினார் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள விரிவா போனோம்னா அடுத்த செய்தியை பார்க்க முடியும். ஆமா, ஆனந்த் அவர்களும் வந்து பயப்படாதீங்க, நாங்க வந்து உங்களை பத்திரமா பாத்துப்போம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு. எஸ், அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் இடைத்தேர்தல் இப்போதைக்கு இல்லை. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? தேர்தல் ஆணையம் அதுக்கான பணிகளை தொடங்கிட்டாங்க, நடந்துட்டு இருக்கு, தயாராருங்கன்றதெல்லாம் கேள்விப்பட்டோமே. எல்லாம் ஓகே. ஆனா என்ன சிக்கல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 4 பேர் வந்து பதவி விலகினாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போனாங்க, ராஜினாமா பண்ணாங்க. இப்ப வரிசையா வந்து இவர் விஜயபாஸ்கர் அவர்களும் வந்து ராஜினாமா பண்ணி நின்றுகிட்டு இருக்காங்க. தேர்தல் வரும், அடிச்சு தூக்கிடலாம், இனிமே விஷில் அடிச்சு விட்டுருவோம். ஆனா வச்சாம்பாரு செக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன நடந்துச்சு பிராக்டிகலா அப்படின்னு சொல்லும்போது, மத்திய பிரதேசத்துல ஒரு தொகுதி, குஜராத் மாநிலத்துல ஒரு தொகுதி, அதே போல இன்னொரு எங்கப்பா அப்படின்னா பீகார்ல ஒரு தொகுதி. இந்த 3 இடங்கள் 3 ஸ்டேட்ல வந்து அதே போல காலி இடங்கள் இருந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் நேத்து தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கல. இல்ல, ஏன் அறிவிக்கல அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நீங்க தான் சொல்லணும். நீங்க என் பக்கம் திருப்பி விட்டீங்க. இதுல கூடுதல் கவனிப்பா என்ன நம்ம இதுல எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவிக்க கூடாது அப்படின்ட்டு ஏற்கனவே அதிமுகவுடைய எம்பியா இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனுவில் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, அரசியல் சட்டப்படி இந்த விஷயத்தை நம்ம அணுகணும் அப்படின்னுட்டோம். ஒருவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது வந்து இறந்தாலோ மட்டும்தான் வந்து இடைத்தேர்தல் நடக்கணும். ஆனா இப்ப நடக்கிற விஷயம் வந்து மர்மமான முறையில காலியான பதவிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துறதா பேசிட்டு இருக்கீங்க. சோ அதை வந்து நீங்க தள்ளி வைங்க. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. நீங்க சொன்னதுக்கு பதிலும் இதுதான். கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குன்ற காரணத்தை காட்டி தான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இடைத்தேர்தலை தள்ளி வச்சிருக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. சார் ஓகே, இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் அப்ப இடைத்தேர்தலை தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடக்கும் கேள்வி இருக்கு, பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா வழக்கமா இப்போ அக்டோபர்ல வந்து உள்ளாட்சி தேர்தல் பதவிகள் வந்து முடியுது. சோ அதனை ஒட்டி அதுக்கு அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதத்துல தேர்தல் நடக்கும், உள்ளாட்சி தேர்தல். அப்ப இடைத்தேர்தலே வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொன்னா உள்ளாட்சி தேர்தல் இன்னும் அடுத்த ஆண்டுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல என்னன்னா தமிழ்நாட்டுல இந்த குதிரை பேரம் ஒட்டக பேரம் எல்லாமே வழக்கமா மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு. இது எப்போது முடிவுக்கு வரும் அப்படின்றது கூட தேர்தல் ஆணையம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்ப திடீர்னு அறிவிச்சு திடீர்னு போட்டு அப்படி இப்படி என்ன நடக்க போகுது அதுல பொறுத்து பார்க்கலாம் நம்ம. சோ இந்த 2 செய்திகள் வந்து மிக முக்கியமா நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி தாவேகா சார்புல ஏதோ ஒரு அறிவிப்பு கரூர்ல உயிரிழந்தவங்களுக்கு வெளியாக முக்கியமான ஒரு அறிவிப்புங்க. ஏன்னா தாவேக்காவுடைய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து
கரூர்ல அவர் வந்து மக்கள் சந்திப்பு போகும்போது 41 பேர் உயிரிழந்தாங்க கூட்ட நெரிசலில் சிக்கி. பெரிய விவகாரமா சர்ச்சையா உருட்டுனாங்க. திமுக ஒரு பக்கம் நீங்க தாங்க கூட்டத்தை சரியா நடத்தலங்க, அதுக்கு முதல்வர் அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தாவைக்க பக்கம் வந்து இல்லைங்க நீங்க தான் பழிய தூக்கி எங்க மேல போட்டீங்களா, காவல்துறை எங்களுக்கு மட்டும் இந்த கெடுபிடி எல்லாம் கொடுக்குறாங்கன்னு. ஆனா நடுநிலையா பாத்துட்டு இருக்கிற மக்கள் என்ன பண்ணணும்னா, ஏயா எல்லாருமே தான் பொறுப்பு, இதுல ஊம் பொறுப்பு ஏன் பொறுப்புன்னு இன்னைக்கு இருக்கிற முதல்வர் விஜய் கூட சொல்றாருல, ஏன் மேல பழிய போட்டாங்க அப்படின்னு சொல்றாருல, அது கூட அபத்தமான ஒரு பேச்சை தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா அவரும் பொறுப்பு இல்ல அதுக்கு, அந்த கூட்டத்தை நடந்தது அதை கண்காணிக்க வேண்டியது, அந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்து இது பண்ண. சரி, அது பழைய கதை வச்சுக்கோங்க. புதிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 41 பேர் உயிரிழந்தாங்களா, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏதோ ஒரு அரசு பணி, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர் என்ன கல்வி தகுதி அடிப்படையில் இருக்கிறாங்க, அந்த தகுதிக்கேற்ப ஒரு வேலையை வந்து கொடுக்க போறோம். 41 குடும்பத்தினருக்கும் ஏதோ ஒரு அரசு வேலை கொடுக்கிறது நல்ல விஷயம். அந்த அரசு வேலை வந்து வருகிற 10ஆம் தேதி முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கரூர் செல்ல போறாரு, அந்த 41 குடும்பங்களையும் சந்திக்க போறாரு. அப்ப அறிவிக்கிறது ஒரு செய்தி. ஆமா, அதுல வந்து குறிப்பா நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, வருவாய் உள்ளிட்ட துறைகள்ல பணி வந்து ஒதுக்குறதுக்காக அந்த கல்வி தகுதி அடிப்படையில பிளான் பண்ணி. இதோட கூடுதலா இன்னொரு தாவேக்காவுடைய செய்தி என்ன இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர்கள், ஏன்னா கட்சி ரீதியில மாவட்ட செயலாளர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், அவர்களுக்கு இன்னொரு 5 மாவட்ட செயலாளர்கள் முதற்கட்ட நியமிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கட்சியை வந்து பலப்படுத்தவும் ஏற்கனவே இருக்கிற பதவிகளை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தவும் நினைக்கிறாங்க போல இருக்கு. சோ ஏற்கனவே இருக்கிற 127 பதவிகளுக்கு கூடுதலா ஒரு 5 பதவிகளை கொடுத்ததால தற்போது வந்து 132 மாவட்ட செயலாளர்களா எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. மற்ற எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கான மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை தாவேக்கால இருக்கிறத வந்து நம்ம குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கலாம். அதுக்கு என்ன பல விஷயங்கள் சொல்றாங்களே, ஒரு பக்கம் வந்து ரசிகர்களா நாங்க வந்து பல ஆண்டுகளாக வேலை செய்திருந்தோம், எல்லாரையும் சீட்டு தூக்கி அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு பாதிக்கு பாதி ரசிகர்களா இருந்து மக்கள் பணியாற்றக்கூடிய அவங்களுக்கு பாதி சீட்டு கொடுத்தாங்க. பாதி பேர் வந்து திடீர்னு போன வாரம் அந்த கட்சியில இருந்து இந்த வாரம் இந்த கட்சிக்கு வந்தாங்க. இப்ப அதிமுக வேற முக்கியமான புள்ளிகள் அவங்க வேற டிமாண்ட் பண்ணுவாங்க, எனக்கு வந்து மாவட்ட செயலாளர் கொடுங்க, கொடுங்க, அது கொடுங்க டிமாண்ட் பண்ணுவாங்கல்ல. அதனால வந்து எண்ணிக்கை அதிகரிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் கொஞ்சம் சரி கட்டுறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்ற தாவேக்காவுடைய ஒரு நிர்பந்தம் தான். அது வேற ஒன்றும் இல்ல, புதிய திட்டமோ அப்படின்னு கிடையாது, ஒரு நிர்பந்தம் தான். சரி, ஓகே. அப்படி நம்ம இந்திய செய்திகளை தாண்டி நம்ம ஒரு சர்வதேச செய்திகளுக்குள்ள நம்ம போனோம்னா சில செய்திகளை லேசா தொட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெனிசுலாவுல நிலநடுக்கம், பலி எண்ணிக்கை 2300. சுனாமி எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டு பெரிய ஒரு துயர சம்பவம் அங்க நடந்துட்டு இருக்கு. 7 நாள் துக்கம் அனுசரிக்க முடிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. அதே போல ஒரு வாரம் தாக்குதலை நிறுத்த அமெரிக்கா ஈரான் முடிவு. நல்ல விஷயம், நல்லது செய்யுங்கய்யா. உலகத்துல போரே வேணாம், சோறுக்கு இல்லாம தவிக்கிறங்க ஐயா, இதுக்கு நடுவில் உங்களுக்கு போர் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து போர் வேண்டாம் அப்படின்னு சொல்றது. அதே போல இன்னொன்னு, ரஷ்யா விடிய தாக்குதல், 20 பேர் பலி, 100 பேர் காயம். தாய்லாந்துல சிறுவன் ஓட்டிய வாகனம் மோதி 8 துறவிகள் பலி அப்படிங்கிறது ஒரு தேசிய செய்திகளா. ஏன்னா சிறுவன் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து குறிப்பிடுறோம். ஏங்க நம்ம ஊர்ல கூட வந்து சின்ன பசங்க எல்லாம் வண்டியை ஓட்டிக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு என்னென்ன பண்ணா தவறான பழக்கங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு 18 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை ஆளாக்கு நான் யார் தெரியுமா, எப்ப தெரியுமா எடுத்து போய் வண்டியை ஓடுறா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே போல ஆப்கானிஸ்தான்ல 5.5 ரிக்டர் அளவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், பிரான்ஸ்ல வெயிலை சமாளிக்காதெல்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானம், இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த செய்தியில என்ன குறுக்கிடுறேன்னா, கல்வி செய்திகள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும் சர்ச்சைக்கு சிக்கினது நீட் தேர்வு. இப்போ ஏற்கனவே மே 3ஆம் தேதி தேர்வு நடந்து வினாத்தாள் கசிவு என்ற விவகாரத்தால அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறுபடியும் போன மாசம் 21ஆம் தேதி அந்த மறுதேர்வு நடத்தப்பட்டது. ஸோ அதுக்கான ஆய்வுகள் எல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த தேர்வுகளுக்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணி தொடங்கியிருக்கு. வர 20ஆம் தேதிக்குள்ள அதுக்கான நீட் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. சூப்பர். மற்ற செய்திகள் என்ன அறிவிச்செழியன்? நிறைய வந்து நாட்டு நடப்புகள் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு தமிழருடைய பெருமை வெளியே வந்திருக்கு. நம்மளுடைய கீழடி தொல்லியல் ஆய்வுகள் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. பலகட்ட ஆய்வுகள் பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதுல நம்மளோட தமிழருடைய பழங்காட்டுல வரலாற்று ஆய்வுகளுடைய அவரோட சிறப்பம்சங்கள்லாம் வெளியே தெரிஞ்சிருந்து அதுல கூடுதல் விஷயமா இப்ப நடந்துட்டு இருக்க ஆய்வுகள்ல 25 அடி உரைகிணறு 25 உரைகிணறுகளை வைத்து அந்த காலத்திலேயே குடிநீருக்காகவும் விவசாயத்துக்காகவும் நம்ம தமிழர்கள் பெரிய சிறப்பான விஷயங்களை செஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு கூடுதல் சிறப்பான செய்தி தான் நினைக்கிறேன். கரெக்டுங்க. அதே போல நாம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நமக்கு இந்த செய்திகள் எல்லாம் உணர்த்தது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன்ஸ் இருக்காங்கல்ல, இன்னும் ஒரு 2000 வருஷம் கழிச்சு
நாம என்ன விட்டுட்டு போயிருக்கிற வரலாற்று துணுக்குகளை அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணலன்ற வயசே குறைச்சிக்கிட்டோம் இல்லையா, 100ல இருந்து 60க்கு வந்துட்டோம் இல்லையா. எல்லாம் வேடிக்கையா தாங்க இருக்கு. அரக்கோண மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, இது சொல்லியே ஆகணும். நான் அரக்கோண மக்களுக்கு மட்டும் கிடையாது, ஆமா ஆமா, சென்ட்ரல்ல இருந்து அரக்கோண வழியா போறவங்களுக்கு பெரிய செய்தி. ஃபுல்லா நார்த் இந்தியாக்கு நிறைய இடத்துல நிறைய தடங்கல்களை சந்திச்சு சிரமமான விஷயங்களை பார்த்திருக்கேன். சொல்லிடுங்க அது என்னன்னு. அரக்கோணத்தில் மேம்பாட்டு பணி நிறைவு, குறைகிறது விரைவு ரயில்களின் பயண நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து தாமதம் அதிகம், அப்புறம் லோக்கல் ட்ரெயின் எல்லாம் வந்து திருவாலங்காடு வரைக்குமே நிப்பாட்டிட்டாங்க, திருப்பி விட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ட்ராக் பணிகள் எல்லாம் வந்து அரக்கோணம் ரயில் நிலையத்தை வந்து விரிவடைய செய்யற ஒரு பணிகளை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உட்ராசன்முக வண்டி அப்படின்னு சிட்டா பறந்துட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த டைம் பயண நேரமும் குறையுதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சிறப்பு செய்தி. கொஞ்சம் பயப்படுற ஒரு செய்தியும் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். ஏற்கனவே நம்ம கொரோனா அதை முடிச்சுட்டு வந்து அது H1 H2ன்னு ஏகப்பட்ட வேவ்ஸ், அதை தாண்டி இப்போ உலக நாடுகள்ல எபோலா வைரஸ் தொற்று இது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப புதுசா மூளையை தாக்கும் மலேரியா அப்படின்னு ஒரு பயமுறுத்துற செய்தி வெளியாயிருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்துல அதனால 150 பேர் வந்து பாதிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா மலேரியாவின் மிக மோசமான வடிவமைப்பு தான் இந்த மூளையை தாக்கும் மலேரியான்னு சொல்றாங்க. அதையும் குறிப்பா செரிபிரல் மலேரியா அப்படின்னு ஒரு டேர்ம் வச்சு சொல்றாங்க. இதால என்ன பாதிப்பு அப்படின்னா, இது மனிதர்களோட உடலுக்குள்ள நேரா இரத்த குழாய்களுக்குள்ள அடைப்பை ஏற்படுத்தி ஆக்சிஜன் மற்றும் ரத்த ஓட்டத்தை பாதிக்குதான். அதுவும் இல்லாம வலிப்பு, மயக்கம், அதோட கோமா போன்ற மிகவும் ஆபத்தான மனிதர்களுக்கு சரியான சிகிச்சை கிடைக்க விடாத நிலைமையை ஏற்படுத்தி பயமுறுத்திட்டு வருதான். இதுக்கு இப்போ தற்போது வர 3000த்துக்கும் அதிகமான ரத்த மாதிரிகள் சேமிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கு. பார்ப்போம், கொஞ்சம் நாமளும் உஷாரா இருந்துக்கணும். இந்த பக்கம் பரவாத மாதிரி முன் தயாரிப்பு நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்றது சாலை சிறந்தது. கண்டிப்பாக தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஜூலைக்குள்ள வந்துட்டோம். ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து மழை காலங்கள் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூழல்களை எல்லாம் நம்ம சரியா வச்சுக்கிறது வந்து சரியான ஒரு விஷயமா இருக்கும், சுகாதார கேடு இல்லாம. மற்ற செய்திகள் ஏதாவது இருக்கு அறிவிச்சடி, இல்ல விளையாட்டு செய்திகளுக்குள்ள போயிடலாமா? இந்த ஒண்ணு இருக்கு. இந்த ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்த திட்டமிடும் நிறுவனங்கள்னு சொல்லிட்டு தொலைபேசி அழைப்புகளுக்கு செக் வச்சிருக்காங்க. ஏங்க இப்படி அலப்பற பண்றீங்க? ஏற்கனவே இருக்கிறது போதாதாங்க, இன்னும் கூட உயர்த்தினீங்கன்னா என்னங்க? ஃப்ரீயா கொடுக்கும்போது நல்லா இருந்ததா மக்களே? ஃப்ரீயா கொடுக்கும்போது என்ன பிசினஸ் ட்ரிக்ஸா அவங்க வந்து பண்ணாங்க. நாம கேட்டோமா ஃப்ரீயா கொடுங்க? கரெக்ட் தான். இப்போ பழகிட்டோம். ஏர்டெல், ஜியோ நிறுவனங்கள் வந்து தங்களோட மொபைல் ரீசார்ஜ் கட்டணங்களை 15% உயர்த்த திட்டமிடுவதா சொல்லப்படுது. அதுக்கான காரணமும் சொல்லியிருக்காங்க. லாபத்தை அதிகரிக்கவும் 5G தொலைத்தொடர்பு வசதியில செய்த முதலீட்டை மீட்கவும் இந்த அதிகரிப்பு செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேதான், முன்னாடி இலவசமா கொடுத்தது டேலி பண்றது சரி பண்றோம். ஓகே, விளையாட்டு செய்திகளுக்குள்ள போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா FIFA 2026 வேர்ல்ட் கப் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து அதிர வைத்த அமெரிக்கா போஸ்னியாவை வெளியேற்றியது அப்படின்றது நீங்களே அதிர்றீங்களே. நல்லது. ஆமாங்க, கால்பந்துனா சும்மா கதிகலங்கணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 24 ஆண்டுகளுக்கு பின்னர் உலகக்கோப்பை வரலாற்றுல நாக் அவுட் போட்டியில வெற்றி பெற்றது அமெரிக்கா. கடைசியா 2002ல நடந்த ரவுண்ட் 16 போட்டியில மெக்சிகோ அணியை வென்றிருந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் இந்த ஒரு சாதனை வந்து படைச்சிருக்கு அமெரிக்கா அப்படின்னு சொல்றது வந்து பெரிய ஒரு கொண்டாட்டமா அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. அதே போல கடைசி நேர இன்பத்தில் பெல்ஜியம், துன்பத்தில் செனகல் அணி அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சேர்ந்து இருக்கு போலயே. சோ இதுதாங்க விளையாட்டு செய்திகள். அதே போல விம்பிள்டன் அதுல வந்து பார்க்கும்போது 3வது சுற்றில ஸ்வியாடெக் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவும் வந்து ஒரு கூடுதல் விளையாட்டு. நல்லது. இன்றைய செய்திகளை ரொம்ப சிறப்பா தொகுத்து கொடுத்துறீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம். இதே மாதிரியான சுவாரஸ்யமான செய்திகளோட நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.